ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் அந்த ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அடிக்கல் நாட்டுற விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார் சார். இப்போ எந்த அளவுக்கு அந்த பணிகள்லாம் போயிட்டுருக்கு? ஹஜ் இல்லம் வந்து இப்போது இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது? தேர்தல் அறிவிப்பின் காரணமாக அது அந்த இடத்திலேயே இருக்கிறது என்று நினைக்கின்றேன். நான் குறிப்பாக டெல்லியில் இருக்கிறதுனால் எனக்கு இங்கே என்னவென்ற கண்டத்தை எடுக்கவில்லை. பட் என்ன இருந்தாலும் பொது ஹஜ் இல்லம் வந்து 2-3 ஏக்கரில் வேணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். ஓகே சார். ஹஜ் இல்லம் என்பது என்ன சார்? என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் என்னென்ன இந்த தமிழகத்துக்கென்று ஒரு ஹஜ் இல்லம் வந்தால் தமிழக அரசுக்கு வருடத்திற்கு சுமார் 6 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை நிச்சயமாக வருமானம் இருக்கும். அதை ஹஜ் காலத்தில் மற்ற இடங்களில் அதை வியாபார ஸ்தலமாக மாற்றி கல்யாண மண்டபமாக மாற்றி அதை வந்து அதிலிருந்து வருமானம் டைரெக்டாக தமிழக அரசுக்கு போகும். அதுதான் ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை, ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு உறுப்பினர் சேர்க்கை நமக்கு ஹஜ் இல்லம் இருந்து 5000 ஹாஜிகளுக்கு மேல் இருந்தால் ஒரு உறுப்பினர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உறுப்பினர் கிடைத்தால் தான் அது ஒரு சிறப்பாக அங்கே செயல்பட முடியும் தமிழக ஹாஜிகளுக்கு. ஓகே. என்ன இன்னும் இப்போது புதுசாக இவர் பொறுப்பேற்றிருக்காரு சார். இஸ்லாமியர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இவர் மேற்கொண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்போ வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பான இஸ்லாமிய நண்பர்கள் வந்து புதுசாக எம்எல்ஏயாக இருக்காங்க. அவர்கள்லாம் தலைவர்கள். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உலமாக்களும் சங்கமிகு அஜித்மார்களும் இருக்காங்க. அவங்க மூலியமாக நிறையா கோரிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது தான் ஆட்சி வந்து ஒரு வாரம் ஆகிறது. உடனே நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம், அது ஸ்லோவாக வைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒரு லேர்ன்டு பொலிட்டிஷியன் உலமாக்கல் சிதைவிகள் அதை கூடிய விரைவில் ஒன்றொன்றாக வைப்பார்கள். தாவேக்காலின் ஒரு சிறப்பு என்னவென்றால் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் எம்எல்ஏ இருக்கார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஓகே சார். இப்போது இஸ்லாமியர்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா புனித பயணம் மேற்கொள்வது தான். அந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து சலுகைகள் வந்து எப்போவுமே வந்து வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அதை ஏதாவது உயர்த்தி நம்ம கேட்குறோமா? ஏதாவது கோரிக்கை வைக்கிறோமா அந்த மாதிரி? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஹஜ் 2026 பொறுத்த வரைக்கும் பூர்த்தியாக முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது இது முடிவுற்றுறது என்று தான் சொல்ல வேண்டும். 2027 தான் வர ஹஜ்ஜிக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6222 ஹாஜிமார்கள் புனித பயணம் செய்கிறார்கள். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் 1,77,423 பேர் செய்கிறார்கள். இந்த வருடம் இந்த ஹஜ்ஜில் ஒரு சிறப்பு என்னென்னா மற்ற வருஷம் இல்லாதது. இந்த வருடம் முதல் தடவை ஒரு ட்ரையலாக பாரதத்திலிருந்து 10,000 ஹாஜிகள் எடுத்து குறிப்பாக 45 நாள் ஹஜ்ஜி பயணம் இருக்கும். எப்போதும் இந்த வருடம் அந்த 10,000 பேருக்கு மட்டும் ஒரு ட்ரையலாக ஒரு முன்மாதிரியாக 20 நாட்கள் ஹஜ்ஜி பூர்த்தியாக செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கும். இன்று கொச்சினிலிருந்து அந்த கேட்டகரியில் வரக்கூடிய 20 நாள் ஹாஜிகளுக்கு முதல் விமானம் இன்று புறப்பட இருக்கிறது, கொச்சின் டு ஜித்தா. அது ஒரு சிறப்பு. அதே போல் அகமதாபாத், டெல்லி, ஹைதராபாத், லக்னோ, மும்பை, சென்னை இந்த நகரிலிருந்து இந்த 10,000 உள்ள ஹாஜிகளை ஏற்றிக்கொண்ட விமானம் புறப்பட செல்லவிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரும் 18, 19 இந்த 2 தினங்களில் 402 ஹாஜிகளை ஏற்றிக்கொண்டு இந்த விமானம் 20 நாள் ஹஜ் பயணத்தை செல்லக்கூடியதாக அறிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு சிறப்பு. மேற்படி மக்காவிலும் சரி, மதினாவிலும் சரி, அரஃபாத்திலும் சரி, முஸ்தஃபா, அஜீசியா எல்லா இடத்துலையும் தமிழக ஹாஜிகளும் இந்திய ஹாஜிகளும் இதுவரை சென்று அடைந்த அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை என்பதை இதுவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழகத்தில் 6222 ஹாஜிகள் மட்டுமில்லாமல் தனியார் மூலம் சுமார் 3000 ஹாஜிகள் செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முடிவு வருவதற்குள் இன்ஷா அல்லாஹ் சுமார் 10,000 ஹாஜிகள் கிட்டத்தட்ட வந்து விடுவார்கள். அது ஒரு சிறப்பான எண்ணிக்கை என்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய அரசு பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம சிறுபான்மை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் குறித்து என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் வழங்கப்படும்? குறிப்பாக வந்து ரமலான் மாதத்தில் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் இந்த நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஹாஜி உள்ளிட்ட ஹாஜியை வந்து நியமிப்பது, அரசு பிரதிநிதியாக ஒருவரை நியமிப்பது, அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஆலோசனை வழங்கப்படுமா சார்? அது ஹஜ் அசோசியேஷன்லேருந்து நிறையா வந்து அவங்க கேட்பாங்க. நம்ம உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அரசியல் சார்பற்றவங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய அறிவுரைகள்னு சொல்ல முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து ஒரு சிறப்பான
ஸ்ரீதேவி ரொம்ப நல்லா இஸ் எ ஜீனியஸ். ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை. அது நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு என்ன சஜஷன் தேவையோ அது கேட்குறப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், அதை செய்வோம். கூடிய விரைவில் எல்லாருமே தமிழக மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அவர் ஆவணம் செய்வார். உங்களுக்கு தெரியும், ஒரு பானை சோத்தில் ஒரு சோற்று பதம் பார்த்தால் போதும் என்று இந்த ஒரு வார காலத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நேம் மட்டும் சொல்லுங்கள். ஹாஜி பிரசிடென்ட் அபூபக்கர், இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர், புதுடெல்லி.